வணக்கங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் மே மாதம் 31ஆம் தேதி 2013 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம் பெயர்றாரு. அவர் ஜூன் 18, 2014 வரைக்கும் மிதுன ராசியிலே இருக்காரு. உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்ததுனால சில முன்னேற்றமான சூழல்கள் 2013 மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் ஆர் பிஸ்னஸ் நீங்கள் எது பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் உங்களோட திறமைகளை வெளிக்காட்ட முடியாத சந்தர்ப்பங்களும், உங்களோட பாஸ், உங்களோட கிளைண்ட்ஸ், உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்க முடியாத சில சிரமமான சூழல்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால் உத்தியோகத்தை மாறலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணலாமா, வேறு ஏதாவது பண்ணலாமா, வருமானத்தில் தடையாக இருக்குது, ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்ற சில குழப்பமான சூழல்கள்லாம் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் மனசு சுகத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் முக்கிய முடிவுகளுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அவசியம். இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய தொல்லைகள், கஷ்டங்கள் உங்களுக்கு வராது. இருந்தாலும் உங்களோட பொறுமையை சோதிக்கக்கூடிய விதத்தில் உங்களோட சூழல்கள் அமையுங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாகவும் பக்குவமாகவும் இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதுக்கு அடுத்தது வருமானத்தை விட செலவினங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடன், கமிட்மெண்ட்ஸு, தொல்லைகள்னு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவினங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து எது அவசியமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை அமைச்சிக்கங்க. வீடு வாகனத்தினால சில யோகங்கள் இருந்தாலும் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது முக்கியங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்கள் அனுகூலமாக இல்லை, சிரமங்களாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள்ங்க. இப்போது நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் மட்டும் கடகன்ற ராசியில் இருந்ததுனால நீங்கள் கடகராசின்னு சொல்கிறீங்க. ஆனால் சந்திரன்ற ஒரு கிரகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையோ உங்கள் விதியோ நிர்ணயிக்க முடியுமா? முடியாதுங்க. மீதி 8 கிரகம் இருக்குது. 9 கிரகமும் சேர்ந்து அதோட மொத்த ஆதிக்கம் தான் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட விதியையும் நிர்ணயிக்க முடியும். உதாரணத்துக்கு சொன்னோன்னா 12 பேரில் ஒருத்தர் உங்களை மாதிரி கடகராசியில் தான் பிறந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே உங்களை மாதிரியான வாழ்க்கை நிலை அமையுமான்னா நிச்சயம் அமையாது. அப்போ அந்த மாறுதல் எங்கேருந்து வருது? உங்களோட பிறந்த நேரம், பிறந்த வருஷம், பிறந்த மாதம், பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை பேஸ் பண்ணி ஒரு ஜாதகம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையும் அதோட விதியும் அதோட விளைவுகளும் அமையும். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? வெரி சிம்பிள். yourgoodtime.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அதில் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துக்கான பரிபூர்ணமான பலன்களை உலகத்திலேயே முதல் தடவை நீங்கள் உங்களோட ஜாதகத்துக்கான பலன்களை வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யோகமான பலன்கள், துல்லியமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான பலன்கள் உங்கள் வாழ்க்கைக்கு 40% தான் அமையும். ஏன்னா இப்போ கடகராசிக்கு சரியில்லைங்கிறதுனால உங்களுக்கு யோகமான திசையும் யோகமான நேரங்களும் நடத்துறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கடகராசியோட கெடுபலன்கள் உங்களை விட்டு போயிடும். அது எப்படிங்கிறத நீங்கள் எங்களோட வெப்சைட்டுக்கு வாங்க, அதில் ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுப்பீங்க. நன்றிங்க.